வணக்கம். வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. இன்று தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை திருநாள். உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஏனைய பிற சகோதர சகோதரிகளுக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சித்திரை 1. தமிழர்களாகிய நாம் அனைவரும் வீட்டிலும் பஞ்சாங்கம் வாங்கி பஞ்சாங்கம் வாசிக்கும் நன்னாள் ஆகும். இதனை பழங்காலமாக கடைபிடித்து வருகிறோம். அதன் பொருட்டு இன்று பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வு பராபவ அருட்தோற்றம் வருஷத்திய சுத்த திருக்கணித சர்வமூர்த்த பஞ்சாங்கத்தில் வாசிக்கிறோம். வருஷ வர்த்தமானங்கள் கலியுகாதி 5128, சாலிவாகனம் 1948, கொல்லம் ஆண்டு 1201, 1202, திருவள்ளுவர் 2057-58, விக்ரம சகாப்தம் 2083-84, தென்னிந்தியா பராபவ, சௌராஷ்டிரிய விஜயம் 714, ஸ்ரீராமானுஜாப்தம் 1010, ஆங்கிலம் 2026-27, பசலி 1435-36, பிரபாவதி 40வது, வட இந்தியா பிங்கள, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானம் காயத்ரிவோம் உபாஸ்மகே. பராபவ வருஷத்திய வெண்பா மிக்க பராபவந்தன் மேதினியிற் பின்மலையாம் தக்க பசு கடலைக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பள்ளியிற்கு இன்பம் கழிக்காதனவே கருது. இதன் பொருள் என்னவென்றால், பராபவ வருடத்தில் பின் மாதங்களில் மட்டுமே மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால் வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகள் என்று இன்பமாகவே வாழும். பராபவ வருஷத்திய ஸ்வரூபம். இதோட பொருள் என்னன்னா, பராபவ பிளவங்க இவ்விரண்டு வருஷங்களின் அதி தேவதைகளாக இருப்பவர்கள் வெளுப்பு நிறமுடையவர்கள் ஆவார்கள். இவ்விருவர்களில் ஒருவர் தாமரை மலரின் எதிரில் நின்று கொண்டிருப்பவர் ஆவார். மற்றொருவர் தாமரை மலரின் மீது உட்கார்ந்து கொண்டு மிதந்து கொண்டு இருப்பவர் ஆவார். இவ்விருவர்களும் யவன பருவமுடையவர்களும் இருமாப்பு நிறைந்தவர்களும் ஆவார்கள். பராபவ வருஷத்திய புருஷன் குணம். இந்த வருஷத்துல பிறக்கக்கூடிய நபர், அது ஆண், தனம் தானியம் இவர்களை சிறிதும் சம்பாதித்து வைக்காதவனும், மிகவும் கொடுமையான வாக்கியங்களை உடையவனும், சொல்பமான ஆச்சாரமும் அயோக்கியத்தனமும் உடையவன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த வருஷத்துல தேவதை நரியா அசன், இதான் தேவதை. இதுக்கு ஒரு பொருள் இருக்கு. உயர்ந்து திகழ்கின்ற ஒளியை உடையவரும், உயரமான குதிரையின் மீது ஏறி வீற்றிருப்பவரும், மழுவை ஏந்தி திகழ்கின்ற கையை உடையவரும், பராபவ வருஷத்திற்கு அபிமானி தேவதையாக இருப்பவருமான நரியாபசன் எனும் தேவதையை வணங்குகிறேன். அப்புறம் இந்த பராபவ வருஷத்திய நவநாயகர்கள் மற்றும் உபநாயகர்கள். ராஜா குரு, குதிரை உபநாயகர், மந்திரி செவ்வாய் யானை, சேனாதிபதி சந்திரன் பசு, அர்க்காதிபதி சந்திரன் பக்ஷி, மேகாதிபதி சந்திரன் மரம் செடி கொடிகள், சஸ்யாதிபதி குரு பொதுமக்கள், அதாவது பிரஜைகள்னு சொல்றாங்க, ரசாதிபதி சனி சர்ப்பம், நிரசாதிபதி குரு கிரகங்கள், தானியாதிபதி புதன் ஒட்டகம், பசுநாயகர் கோபாலன் அனைத்திற்கும். இந்த நவநாயகர்களின் பலன்கள் என்ன அப்படின்னா, ராஜா குரு ஆலய பூஜைகளும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், வங்கித்துறை நன்கு விருத்தி அடையும், சாஸ்திர சம்பிரதாயங்களும் நீதி நெறிமுறைகளும் அதிகரிக்கும், காலத்தே நல்ல மழை பொழியும், வெகுகாலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு தெய்வ சங்கல்பத்தினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும், வங்கிகளிலும் தெய்வ சன்னிதானங்களிலும் ஆசிரமங்களிலும் உள்ள குறைகள் வெளிப்படும். அப்போ இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பாருங்க, வங்கிகளில் அப்புறம் பெரிய பெரிய கோவில்களில் நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்கள் வெளிப்படும், ஆசிரமங்கள் நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்கள் இந்த வருடத்தில் வெளிப்படும். அப்புறம் மந்திரி செவ்வாய், தீயினால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படும், சில இடங்களில் சொற்ப மழை பொழியும், அதனால் நாட்டில் பல இடங்களில் வீண் சண்டைகள் மற்றும் வழக்குகள் உண்டாகும். சேனாதிபதி சந்திரன், பெண்கள் ஆதிக்கம் அதிகம் உண்டாகும், பெண்கள் சொற்படி ஆண்கள் நடக்கக்கூடிய நிலை உண்டாகும், மழை வளம் நன்கு அமைந்து விவசாயம் செழிக்கும், மக்கள் நன்கு சுகமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள்.
அர்க்காதிபதி சந்திரன், நாட்டில் நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகமாகி பொருளாதார செழிப்பு உண்டாகும். விலைவாசிகள் குறையும் அல்லது கட்டுக்குள் இருக்கும். சகல துறைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும். மக்கள் சுகமாக வாழ்வார்கள். மேகாதிபதி சந்திரன், காலத்தோடு நல்ல மழை பொழியும், நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழித்து நல்ல விளைச்சலை தரும், விலைவாசி கட்டுக்குள் இருக்கும், மக்கள் சுகத்துடன் சந்தோஷமாக வாழ்வார்கள். சஸ்யாதிபதி குரு, நெல், கோதுமை, கடலை போன்ற தானியங்கள் அதிகமாக பயிராகும். மஞ்சள் நிற பொருட்கள் அபிவிருத்தியாகும். காலத்தே தேவையான மழை குரு தெய்வ அனுகிரகத்தால் பொழியும். அப்புறம் ரசாதிபதி சனி, கசப்பு சுவையில பயிர்கள் நன்கு விருத்தி அடையும். நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி விளைச்சல்கள் ஆதிக்கம் அதிகமாகும். அப்படின்னா சில சமயம் போதைப் பொருட்கள் பத்தி சொல்றாங்க. அதான் நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருட்கள். அடுத்து நிரசாதிபதி குரு, கனக புஷ்பராகம் அதிகமாக பயன்பாட்டிற்கு வரும். தங்க விலை கட்டுக்குள் இருக்கும். நவரத்தினங்கள், தங்கம், வெள்ளி இவற்றின் வணிகம் அதிகமாகும். பொதுவாக மங்களகரமான காரியங்கள் அதிகமாகி தங்க வெள்ளி பொருட்களின் பயன்பாடு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் தானியாதிபதி புதன், புயலினாலும் மழை சேதத்தினாலும் தானியங்கள் அதிகம் சேதமடையும். அப்போ அரசாங்கம் கவனத்தோடு இருக்கணும். இந்த நெல் கொள்முதல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய இடங்களுக்கு போதுமான இடவசதியை ஏற்படுத்தி தரணும். இல்லாட்டி இந்த பயிர்களை வாங்கி வெளியில் கொட்டி அப்புறம் மழை பெஞ்சு அது முளைக்கக்கூடிய சூழல் வந்துடும். அப்போ அரசாங்கம் இதில் அதிக கவனம் செலுத்தணும். இந்த வருஷத்துக்கு மழை மற்றும் புயலினால் பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனை அதிகமாகும். ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டியது பொறுப்பு இருக்குங்க இந்த வருஷம். அப்புறம் பசுநாயகர் கோபாலன், காலத்தே நல்ல மழையும் விருத்தியும் உண்டாகும். பொதுமக்கள் சுகமாக தன் வேலைகளை இனிதே கவனிப்பார்கள். அப்புறம் இந்த வருஷத்துல திருவாதிரையில சூரியன் பிரவேசமாகக்கூடிய பலன்கள் இருக்கு. இந்த வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி, அதாவது 22/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:26 சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரவேசிப்பதால் காலத்தே நல்ல மழை பொழியும், நீர்வளம் மிகுதியாகும். குறிப்பாக இரவில் அதிக மழை பொழிவு உண்டாகும். அப்புறம் சித்திரை மாத பிறப்பின் பலன்கள். இந்த வருடம் சித்திரை மாதம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32 சூரிய உதயாதி 8:26 நாளிகை அளவில் சென்னை உதய லக்னப்படி ரிஷப லக்னம் சிம்ம நவாம்சையில் பிறப்பதால் அயல்நாட்டு போர் முஸ்தீபுகள் உண்டாகி பிறகு தானாகவே சரியாகும். அப்புறம் சேஷ்ட சுத்த பிரதமை, இது சாந்திர மாச ஆணி. இந்த வருடம் சேஷ்ட சுத்த பிரதமை திங்கட்கிழமை வருவதால் சுபிட்சமும் உஷ்ணமும் குளிர்ச்சியும் கலந்து சம காற்று வீசும். ஆசாட சுத்த பஞ்சமி, இது சாந்திர மாச ஆடி. இந்த வருடம் ஆசாட சுத்த பஞ்சமி சனிக்கிழமை வருவதால் திருடர்கள் ஆபத்து அதிகமாகும். மக்கள் நீசமான திரவியங்களால், அதாவது கள்ளச்சாராயம் அதிகம் உண்டு, அதன் மூலம் பாதிப்பு அடைவார்கள். அரசாங்கம் மீண்டும் இதை கவனிக்க வேண்டும். ஸோ கள்ளச்சாராய புழக்கம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் ஏற்படக்கூடிய பெரும் விபத்துக்களை தவிர்க்கலாம். அடுத்து ஆசாட சுத்த நவமி, அதேபோல் தசமி. இது சாந்திர மாச ஆடி. இந்த வருடம் ஆசாட சுத்த நவமி புதன்கிழமை வருவதால் கல்வியாளர்கள் ஏற்றம் பெறுவர். புதுவித கல்வி முறை நடைமுறைக்கு வரும். பச்சை நிற தானியங்கள் உற்பத்தி அதிகமாகும். புயல் காற்று வீசும், சுபிட்சம் உண்டாகும். இந்த வருட ஆசாட சுத்த தசமி வியாழக்கிழமை வருவதால் மத குருமார்கள் ஆச்சாரியர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அப்புறம் யாகாதி காரியங்கள் விருத்தியாகும். மஞ்சள் நிற பொருட்கள் விலை ஏறும், சுபிட்சமும் உண்டாகும். அப்புறம் தை அமாவாசை பலன்கள். இந்த வருடம் தை அமாவாசை சனிக்கிழமை வருவதால் நாட்டில் திருட்டு பயம் அதிகரிக்கும். மிளைச்சர்கள் மற்றும் அந்நிய மதத்தினர் ஆதிக்கம் அதிகமாகும். நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் கிளர்ச்சி செய்வார்கள். இரும்பு மற்றும் கருப்பு நிற பொருட்கள் பயன்பாடு அதிகரிக்கும். மழை வளம் குறையும், விலைவாசி ஏறும். அதுபோக இந்த வருடத்திற்கு ஆதாய விரய விவரம், அதாவது ராசிகளுக்கு ஆதாயம், விரயம், ஆரோக்கியம், அனாரோக்கியம், ராஜபூஜிதம், ராஜகோபம், சுகம், துக்கம் ஆகிய இவற்றை பற்றி சொல்வது. இதில் எது கூட இருக்கோ அதுதான் அந்த ராசியினருக்கு இந்த வருட பலனாக இருக்கும்.
அப்ப மேசராசி விருச்சிக ராசி இந்த இருவருக்கும் ஆதாயம் 10 11 விரயம் 5. ஆக இந்த வருடம் மேசராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் நன்றாகவே இருக்கிறது. அதே சமயம் ஆரோக்கியம் 7 அனாரோக்கியம் 3. அப்ப ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. அதுக்கப்புறம் ராஜ பூஜிதம் 5 ராஜ கோபம் 4. அப்ப இவங்களுக்கும் ராஜ பூஜிதம் நல்லா இருக்கிறதுனால அரசாங்கத்தில் நன்மை கிடைக்கும். சுகம் 1 துக்கம் 6. அப்ப இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சுகம் 1 தான், துக்கம் 6ஆக இருக்கு. ஸோ மேச விருச்சிகக்காரர்கள் தங்கள் உடல் நலத்தை கவனிக்கவும். அடுத்து ரிஷபம் துலாம் ஆதாயம் 5 விரயம் 14. அப்ப விரயம் அதிகமாக இருக்கிறது. ரிஷப துளாராசியினர் கவனமாக இருக்கணும். செலவை கட்டுப்படுத்தி இருந்தீங்கன்னா நல்லது. ஆரோக்கியம் 4 அனாரோக்கியம் 1. ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. ராஜபூஜிதம் 6 ராஜ கோபம் 0. சூப்பரா இருக்கு. கவர்மெண்ட்னால நல்ல நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. சுகம் 3 துக்கம் 5. ஸோ துக்கம் கூட தான் இருக்கு. அப்போ சுகம் கம்மியா இருக்கு. கவனமாக இருங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவு வந்தால் கவனமாக இருங்க. மனசை போட்டு அலைபாய விடாதீங்க. அடுத்து மிதுனம் கன்னி இவர்களுக்கு ஆதாயம் 8 விரயம் 11. ஸோ கவனமாகத்தான் இருக்கணும். விரயம் கூட இருக்கு. அப்புறம் ஆரோக்கியம் 6 அனாரோக்கியம் 0. அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்கு, அனாரோக்கியம் இல்லை. ராஜ பூஜிதம் 6 ராஜ கோபம் 0. அப்போ கவர்மெண்ட்னால நல்ல நன்மை உண்டு. சுகம் துக்கத்துல சுகம் 3 துக்கம் 5. ஸோ துக்கம் கூட இருக்கு, கவனம். அதுக்கப்புறம் கடகம் இவர்களுக்கு கடகம் ஆதாயம் 8 விரயம் 2. அப்போ கடகராசினருக்கு இப்போ நல்லாவே இருக்கு. இந்த வருடம் நல்லா இருக்கு பலன். ஆரோக்கியம் 3 அனாரோக்கியம் 5. உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கூடுதலாக கெடும் என்று இருக்கிறது. ராஜ பூஜிதம் 4 ராஜ கோபம் 1. அப்ப கவர்மெண்ட்ல நன்மை உண்டு. அப்புறம் சுகம் 6 துக்கம் 0. அப்போ இந்த வட்டம் கடகராசியினருக்கு நல்லா இருக்கு பலன். அதுக்கப்புறம் சிம்மராசி ஆதாயம் விரயம் 2மே 5. ஸோ நியூட்ரலா போகும். நீங்க ரொம்ப பெருசா எதிர்பார்க்க வேணாம், ரொம்ப பெருசா கீழேயும் போகாது, நியூட்ரலா இருக்கும். அடுத்து ஆரோக்கியம் 1 அனாரோக்கியம் 6. அப்போ ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல 6 போகுது, ரொம்ப கவனமா இருக்கணும். ராஜ பூஜிதம் 7 ராஜ கோபம் 3. அப்போ ராஜ பூஜிதம் 7 இருக்கிறதுனால அரசாங்கத்தால் நன்மை உண்டாகும். அதற்கப்புறமாக சுகம் 5 துக்கம் 4. ஸோ சுகம் 5 இருக்கு, துக்கம் 4 இருக்கு. அப்போ ஓரளவு ஈக்குவலா இருந்தாலும் சுகம் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூட இருக்கிறதுனால நன்மை தான். இருந்தாலும் 4 துக்கம் இருக்கிறத கவனிச்சுக்கோங்க, ஏன்னா பார்டர்ல தான் இருக்கு. அடுத்து தனுசு மீனம் இவர்களுக்கு ஆதாயம் 14 விரயம் 11. ஈக்குவலா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் அதாவது ஆதாயம் ஒரு 3 தான் கூட இருக்கு. அப்போ வரவுக்கு ஈக்குவலாவே செலவு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஆரோக்கியம் 5 அனாரோக்கியம் 4. பார்டர்ல தான் இருக்கு. ராஜ பூஜிதம் 1 ராஜ கோபம் 6. ஐயா தனுசு மீன ராசிக்கிறவர்கள் ரொம்ப கவனமா இருங்க. அரசாங்கத்தால் தண்டிக்கப்படக்கூடிய காலம்னு சொல்லுது. அதாவது நீங்க என்ன செய்வீங்கன்னா ஹெல்மெட் போடாம போவீங்க, லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுவீங்க, அப்புறம் இன்சூரன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுவீங்க. இதுலலாம் நீங்க இறுகிக்கிடுவீங்க. ஒருவேளை உங்க வீட்டில் டெலிஃபோன் கவர்மெண்ட்ல வாங்கி வச்சிருக்கீங்க, பில்லு கட்டலைன்னா அதுக்கு ஃபைன் அடிக்க வேண்டியிருக்கும். இபியில் பில் கட்ட முடியாது, அதுக்கு ஃபைன் கட்டுற வேண்டியிருக்கும். இது மாதிரியான அதாவது நீங்க அரசாங்கத்தை தண்டிக்கப்படனா ஜெயில் மட்டும் கிடையாது, இந்த சின்ன சின்ன அரசாங்க கொடுக்கக்கூடிய தண்டனையும் இதுதான். ஃபைன் கட்டி போக வேண்டிய சூழல் ஏற்படும் இந்த வட்டம். ஸோ தனுசு மீன ராசியினர் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து சுகம் 7 துக்கம் 3. சுகம் கொஞ்சம் கூடவே இருக்கு, நல்லாவே இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்புறம் மகரம் கும்பம் இவர்களுக்கு ஆதாயம் 2 விரயம் 8. கவனம் கவனம் கவனம், ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க. ஏன்னா ஆதாயம் 2 தான் காட்டுது, செலவு 8 காட்டுது. அதிகமான செலவு இந்த ராசினருக்கு காட்டுது வரவை கம்பேர் பண்ணும்போது. ஆரோக்கியம் 6 அனாரோக்கியம் 0. இது சூப்பர். ஆரோக்கியமா இந்த வருஷம் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லுது. அனாரோக்கியம் இல்லைன்னு சொல்லுது. ராஜ பூஜிதம் 6 ராஜ கோபம் 0. அப்போ கவர்மெண்ட்னால ரொம்ப நன்மை உண்டுன்னு சொல்லுது.
அதுக்கப்புறம் சுகம் 3, துக்கம் 5. துக்கம் கொஞ்சம் கூடத்தான் இருக்கு. ஸோ கவனமா இருங்க. இதுல ஒட்டுமொத்தமா ஆதாயம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷத்துல ஆதாயம் 53 காட்டுது, அனைத்து ராசிகளுக்கும் சேர்த்து. விரயத்தை பார்த்தீங்கன்னா 56 காட்டுது. அப்ப எல்லா ராசியினருமே ஒட்டுமொத்தமா சொல்லும் போது வரவு 53, செலவு 56ஆக இருக்கு. ரொம்ப கவனமாகவே இருங்க இந்த வருடத்துல. அதே மாதிரி ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா 22, ஆரோக்கியம் 32, அனாரோக்கியம் 19 காட்டுது. அப்போ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இதுதான் காட்டுது ஒட்டுமொத்த ராசியினருக்கும். அப்புறம் ராஜ பூஜிதம் 35, ராஜகோபம் 14 காட்டுது. அப்போ கவர்மெண்ட்னால, அரசாங்கத்தால், அரசு இயந்திரங்களால் நமக்கு ஓரளவு நன்மையே உண்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. சுகம் 28, துக்கம் 28 காட்டுறதுனால அதாவது ரெண்டுமே சமமாக இருப்பதால், நியூட்ரலாக இருக்கிறதால் சுகமும் துக்கமும் கலந்தே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரளவு நன்மையான பலனை தரும். அப்புறம் பராபவ ஆண்டினோட மழை அளவு. பராபவ ஆண்டிற்கான திருக்கணிதப்படி ராஜா குருவாக வருவதால் இந்த வருடம் 4 மரக்கால், அதாவது துணி மழை பொழியும். 100 யோஜனை நீளம், 100 யோஜனை அகலம், 100 யோஜனை ஆழமும் கொண்டதே ஒரு மரக்கால் ஆகும். இது போன்று 4 மரக்கால் மழை பொழிந்து இதில் 5இல் 1 பங்கு மழை பூமியிலும், 10இல் 3 பங்கு மழை மலைகளிலும் காடுகளிலும், அரை பங்கு மழை சமுத்திரத்திலும் பொழியும். இது போக தமிழ் தேதிப்படி மழை பெய்யக்கூடிய நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல மழை கண்டிப்பாக பொழியும். இது பஞ்சாங்கத்தில். ஏன்னா நாங்க சின்ன வயசுல காலண்டர் கிளிக்கும் போது பாத்தீங்கன்னா இன்று மழை பொழியும்னு போட்டிருப்பான். அந்த கிளிச்சோட கீழே அடுத்த இதுல போட்டிருப்பான். எட்டி வெளியே பார்த்தா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் அந்த பஞ்சாங்க கணிதத்துல அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அப்படி தேதிப்படி, தமிழ் தேதிப்படி மழை நாட்கள் ஆனி மாசம் 10ஆம் தேதி 24/6/2026 புதன்கிழமை, ஆடி 8 24/7/2026 வெள்ளிக்கிழமை, ஆவணி 6ஆம் தேதி 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி 4 21/9/2026 திங்கக்கிழமை, புரட்டாசி 19 6/10/2026 செவ்வாய்க்கிழமை, ஐப்பசி 2 19/10/2026 திங்கக்கிழமை, கார்த்திகை 1 17/11/2026 செவ்வாய்க்கிழமை, மார்கழி 1 16/12/2026 புதன்கிழமை, தை 11 25/1/2027 திங்கக்கிழமை. பிரதி வருடம் இத்தேதிகளில் மழை பொழியும் என்றும், அவ்வாறு மழை பொழிந்தால் நாடு சுபிட்சமாக இருக்கும் என்றும் சித்தர்கள் அருளி இருக்கிறார்கள். இந்த வருட பஞ்சாங்கம் முடிக்கப்பட்டது. மிக்க மகிழ்ச்சி. இதனை கேட்டுக்கொண்டிருந்த எனது நேயர்களுக்கு மீண்டும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.